ஆறாவது கலசம், அர்மகிதோன் யுத்தம். ஆறாவது கலசம் ஊற்றப்படும் போது ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றம் நடக்கிறது. ஐப்ராத்து நதி, அதாவது யூப்ரேட்டிஸ் ரிவர், முற்றிலும் வற்றி போகிறது. இது எதற்காக தெரியுமா? கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாவதற்காக. இங்கேதான் ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. தவளைகளை போன்ற 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போய் உலகத்தின் ராஜாக்களை ஒரே இடத்தில் போர் செய்ய கூட்டிக் கொண்டு வருகின்றன. அந்த இடத்தின் பெயர்தான் எபிரேய பாஷையிலே அர்மகிதோன். இதுவே உலகின் கடைசி மகா யுத்தத்திற்கான களம். ஏழாவது கலசம், முடிவு. கடைசியாக 7வது தூதன் தன் கலசத்தை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்து முடிந்தது, இட் இஸ் டன் என்ற மகா சத்தம் கேட்கிறது. அடுத்த நொடி மின்னல்கள், இடிமுழக்கங்கள் மற்றும் பூமி உண்டானது முதல் அதுவரை சம்பவிக்காத ஒரு மகா பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. எருசலேம் நகரம் 3 பங்காக பிரிந்தது. கடலில் இருந்த தீவுகள் மறைந்தன, மலைகள் காணப்படாமல் போயின. வானத்திலிருந்து சுமார் 35 கிலோ எடை கொண்ட பெரிய கல்மழை, அதாவது ஹீல் ஸ்டோன்ஸ், மனிதர்கள் மேல் விழுந்தது. இதுவே அந்த இறுதி தண்டனை. முடிவுரை. இந்த 7 கலசங்கள் இதோ ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. அநீதிக்கும் பாவத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இது காட்டுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் உலகிற்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கான கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற இன்னும் பல விவிலிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.